ரீசன் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்த சக்தி திருமகன் இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை இப்போ பார்க்க போகிறோம். சக்தி திருமகன் இந்த திரைப்படத்துடைய கதை என்னங்க? 1989 மயிலாடுதுறையில் ஒரு மடத்தில் ஒரு பெண் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது கொலையா தற்கொலையா அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்குது. இந்த தற்கொலைக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்ற ஒரு ரூபத்தில் அது ஒரு பெரும் புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க கை குழந்தையோடு அங்கே வேலை செஞ்சதுனால அந்த கை குழந்தைய எடுத்து போயிட்டு ஒரு தனியாக இருக்கிற ஒரு காட்டில் ஒரு குப்பை மேட்டு பகுதியில் போட்டுட்டு போலீஸ்காரங்க அந்த கேஸை மூடி மறைச்சிடுறாங்க. இதுதான் கதை. எங்கேயோ கேள்விப்பட்ட கதை மாதிரிலாம் இல்லைங்க. இது நம்ம பாலங்காலமாக தமிழ் சினிமா உலகத்தில் தொன்று தொற்ற காலத்திலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அறுத பழசான கதை தான் இந்த சக்தி திருமகன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து என்ன பண்ணோம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க மாட்டிங்களா? வழக்கமாக அம்மாவை கொண்டவங்களை பழி வாங்கும். இதே தான் இந்த கதை. ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பொலிட்டிக்கல் ட்ராமா, கொஞ்சம் பொலிட்டிக்கல் புரோக்கர், கொஞ்சம் பொலிட்டிக்கல் மீடியேட்டர். தமிழ்நாட்டில் எந்த மூலமுடுக்கில் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், என்ன வேணும், ஐஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, டிஎஸ்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, ஒரு மினிஸ்ட்ரியே காலி பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தி மிக்க வல்லமை மிக்க மனிதராக வலம் வராரு இந்த படத்துடைய ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்கள். அதாவது முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிடணுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, படம் போடும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரும். நம்ம தமிழ் சினிமா காலத்தில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்காக இந்த சீன் வச்சாங்க அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு தோணும், ஓ இதுக்காக தான் இந்த சீன் இந்த ட்விஸ்ட் இருக்கோ அப்படின்ற மாதிரி படம் போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சீனை பற்றி நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். ஆனால் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் படங்களுடைய வரிசையோட ஹிஸ்ட்ரியில் படம் போட்ட முதல் சீனே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ட்விஸ்ட்டுனா அது இந்த படம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படமாலும் ஒரு 5 நிமிஷம் யோசிக்கவாச்சும் கொஞ்சம் டைம் இருக்கும், எதுக்காக இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில். ஆனால் படம் போட்ட முதல் காட்சியிலேயே ஒரு படத்துடைய சீக்ரெட்டை ரிவீல் பண்ணாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக கையாண்டுருக்காங்க தான் சொல்லணும். அந்த ட்விஸ்ட்டை எப்படி இருக்குது பாருங்கள் ட்விஸ்ட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. சரி, ஓகே, என்ன கதைக்களத்துலையாச்சும் கொஞ்சம் திரைக்கதையிலையாச்சும் கவனத்தை செலுத்தி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்க வைக்குது. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற என்ன பண்ணாரு இவர் சொன்னால் ஒரு மினிஸ்டருக்கு ஃபோன் எடுக்கிறாரு, சிஎம்முடைய மனைவி ஃபோன் எடுக்கிறாங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரி ஃபோன் அடிக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிற மினிஸ்டர் வரைக்கும் இவர் ஃபோனை கண்டா அலறாங்க. இவர் என்ன எம்எல்ஏவா இல்லை எம்பியா இல்லை முதலமைச்சரா இல்லை சீஃப் செக்ரட்டரியா இல்லை யாருன்னே தெரியல. சாதாரண ஒரு மீடியேட்டருக்கு இவ்வளோ பவர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது பெருசாக ஒரு கொஸ்டின் மார்க்கே போட்டலாம். அந்த அளவுக்கு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மீடியேட்டர் ஒரு சிஎம்மோட பிஏவை அன்றைக்கி ஒரு வேலை நடக்கிறன்னா அது எவ்வளோ நாள் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது சினிமான்றதே ஒரு கற்பனை மிக்கது தான் சினிமா. ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான் சினிமா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டதை கூட நம்பகத்தன்மையாக இருந்தால் தான் அந்த கற்பனையை கூட ஏற்றுப்பாங்க ஆடியன்ஸு. இது நம்புற மாதிரியும் இல்லை. ஏதோ அதாவது சொல்லுவாங்கள்ல, கடல்லையே நான் மிதப்பேன் அப்படின்வாங்கல்ல, கடல் தண்ணி மேலே நான் நடப்பேன், மலையை நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி செந்திலன் கூட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏற்றி வச்சுருக்காங்க இந்த படத்தை. கடல் மேலேயே நடந்தால் எப்படி இருக்க நம்புவீங்களே நீங்கள்? அந்த மாதிரி தான் இதில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தாத அளவுக்கு அவ்வளோ காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் படம் அமைக்கிறேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே போட்டு சொதப்பி வச்சிருக்காரு. சரி, முதல் பாதி என்னத்தையும் சொதப்புனா கூட சரி சார் என்னவோ பண்ணுறாரு. இப்போ என்ன மேஜிக்லாம் பண்ணுறாரு, இங்கேருந்து இங்கே கலைக்கிறாரு, இங்கேருந்து மினிஸ்டர் காலி பண்ணுறாரு, அடுத்து நீ தான்றாரு அதுன்றாரு, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, 2ஆம் பாதியாச்சும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா 2ஆம் பாதியில் இவர் மாட்டிக்கிறாருங்க. அதாவது எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வருது, எப்படி இவருன்னா அவ்வளோ பெரிய ஆளா. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவரை வளர்த்தவருக்கே தெரியல இவர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது. எப்போ ஏற்பட்ட க்ரியேட்டிவிட்டி பாருங்கள் நீங்கள். இவரை வளர்த்தவருக்கே இவருக்கு தெரிய மாட்டேங்குது இவர் தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறாரோ அப்படின்ட்டு. அதாவது இவர் சர்க்கிள்லேயே நிறைய விஷயங்கள் அவர் ஹெல்ப் பண்ணி தராரு. அது எப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல ஒரு மீடியேட்டர் தவம் கிடப்பார். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தவம் கிடந்து அந்த வேலையை முடிச்சுட்டு கொடுப்பார். அவர் தான் மீடியேட்டர். இவர் என்னவோ பெரிய கவர்னர் ஜெனரல் மாதிரியும் இல்லை இந்திய குடியரசுத் தலைவர் மாதிரி இவர் சொன்னோன்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வேலை பார்த்துடுறாங்க. அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வி எழுப்ப தோணுதில்லை உங்களுக்கு? சரி, 2ஆம் பாதியாச்சும் நிம்மதியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இவர் மேலே அந்த படத்தெல்லாம் எங்கே இருக்குது என்ன இதுன்னு பிடிச்சி கேரளாவிலேருந்து ஒரு அதிகாரி வராரு. அவர் என்ன அதிகாரினே தெரியல, திடீர்னு வாங்கன்றாங்க, அவரும் வராரு. அவர் உட்காந்துக்கிட்டு ஏதோ லவர்கிட்ட பேசுகிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அவர்
நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து விசாரிச்சுட்ருக்கேன் எப்படின்னு பேசுகிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்னு தெரியாதா? கொஞ்சம் இதெல்லாம் கூட யோசிக்க மாட்டீங்க. அவர் ஏதோ வந்து சாக்லேட் பாய் மாதிரி வந்து காமாக நடிச்சிட்ருக்காரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறன்ற பேரில். அது ஒரு பக்கம் காமெடியாக இருக்குது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இரண்டாம் பாதியில் இவருடைய கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரை துன்புறுத்துறது, அடிக்கிறது, பணம் எங்கே இருக்குது சொல்லுங்கள், இவ்வளோ பணத்தை நீங்கள் கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பணத்தை ஏமாற்றிருக்கீங்க, நான் மீடியேட்டர் தான், நான் வந்து நானே இவ்வளோ ஏமாற்றிருக்கேன், நான் வந்து அப்போ நீங்கள் நல்லவங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறது. நான் வாங்கினது வெறும் புரோக்கர் கமிஷன் தான் அப்படின்னு. புரோக்கர் கமிஷனே 6700 கோடி வாங்கியிருக்காருன்னா அப்போ இவர் வேலை முடித்தவங்க எத்தனை கோடி கொள்ளடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அப்படிலாம் வந்து இவங்களாவே கற்பனை பண்ணி ஒரு கதையை வந்து உல்டாப்போ பண்ணி எடுத்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த லட்சத்தில் எடுத்திருக்காங்க ஸ்க்ரீன் பிளேவே. சரி, ரெண்டாம் பாதியில் ஃபுல்லாக வந்து கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு டர்ன்ஸு வேறு லெவலில் பண்ண போகிறாங்கப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தா இவர் மேலே கேஸை போட்டு ஒரு வாய்தா மேலே வாய்தா வாங்கிக்கின்னு இவருடைய கொடுமைகள்லாம் வந்து படமாக்கி காட்டி வச்சுருக்காங்க. சரி, எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு கேட்டால், அவங்க அம்மாவை ஒருத்தர் கொலை பண்ணார் பார்த்தீங்களா? அவங்க அம்மாவை ஒருத்தவங்க வந்து ஒரு கேங்க்கு வந்து கற்பழித்து கொலை பண்ணி தூக்கில் வந்து அவங்க போட்டுக்கிற அளவுக்கு தூண்டி விட்டவங்கள யார் அவங்கள பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூபத்தை கையாண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவே கையாண்டிருக்காங்க இந்த படத்தில். இல்லை உருப்படியாக சொல்ல போனால் என்ன விஷயத்தை உருப்படியாக சொல்லணுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய இதுவாக இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபோன் கால்லேயே முடிக்கிறாருங்க எல்லா வேலையும். ஆனால் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வீட்டில் இருக்கார், சிம்பிளாக ஒரு வீட்டில் இருக்கார். திடீர்னு பார்த்தா பைக்கில் போகிறாரு, திடீர்னு பார்த்தா காரில் போகிறாரு, திடீர்னு பார்த்தா பஸ்ஸில் போகிறாரு. இவங்க எடுத்த படத்துக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளேவுக்கும் என்ன தான் சொல்ல வராங்கன்றது ஒன்றுமே தெளிவாக தெரியல. ஆனால் நான் வந்து ஒன்று கற்றுக்கிட்டேங்க இந்த படத்தின் மூலமாக. என்னென்னா, இது வந்து பக்காவாக தமிழ் சினிமா தொன்று தொற்ற காலத்திலேருந்து வந்த ஆஸ் யூஸ்வல் ரிவெஞ்ச் ட்ராமா, அவ்வளோதான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனீங்கன்னா, ஜென்டில்மேன், இந்தியன், சிவாஜி, சதுரங்க வேட்டை, இந்த படத்தில் இருந்தால் ஒரு 20% எடுத்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி தான் எடுத்து இது பண்ணிருக்க. இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து கமிஷன் அடித்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. இது வந்து உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் வந்து இருக்குது. நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னவோ புதிய திரைக்கதை மாதிரியும், இது என்னவோ புதிய விஷயம் மாதிரியும், இதில் வேறு இந்த டீம் வந்து இன்னொரு வாட்டி வேறு ஜாயின் பண்ண போகிறாங்களாம். இதுவே இந்த லட்சத்து இருக்குன்னா இன்னொரு வாட்டி ஜாயின் பண்ண போகிற படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் உடனே கேட்டுக்கிறேன், ஏன் வந்து உங்களுக்குலாம் வேறு கதைக்களமே தெரியாதா? அது வேறு இல்லாமல் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து படங்கள் எப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியாச்சும் வந்து ஒரு டீசெண்டான படங்கள் ஏதாச்சும் நடிப்பார். ஸோ இது டீசெண்டான படமாக இருந்தால் கூட அந்த மாடுலேஷனை அவர் மாற்றவே மாட்டுறாருங்க. முதல் படத்தில் நானில் எப்படி பார்த்தனோ அதே மாடுலேஷன் இந்த 25வது படம் வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. எந்த விதமான ஒரு மாடுலேஷனும் மாற்றலை, எந்த விதமான ஒரு ஆக்டிங் ஸ்டைலும் மாறவே இல்லை அவருக்கு. ஆக்ஷன் சீன்லேயும் அப்படி தான் இருக்கார், ரொமான்ஸ் சீன்லேயும் அப்படி தான் இருக்கார், காமெடி சீன்லேயும் அப்படி தான் இருக்கார், சஸ்பென்ஸ் சீன்லேயும் அப்படி தான் இருக்கார். எந்த விதமான ஃபேஸ் ரியாக்ஷனுமே மாறவே இல்லை. நான் படத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே தான் இந்த படத்தில் அதே ரியாக்ஷன் தான் இருக்கார். ஒரு ரியாக்ஷனும் இருக்குது படத்தில் வந்து மாறுற மாதிரி தெரில. இந்த வடிவேல் அண்ணன் வந்து தீப்பொறி திருமுகம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் வருவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து வைக்க போகிற கொளுத்துறதுக்காக வத்திப்பிட்டி இல்லையா இது, ஆனால் தீப்பொறி திரும்பவுமே வராருண்ணே, அவரை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை போட்டு வக்கீலில் போட்டு தேய்ப்பாங்க. என்னையா நெருப்பு வரலன்னாங்க, நான் எங்கடா நெருப்பு வர வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி கேட்பாரு. அப்போ இன்னிலேருந்து உன் பேர் தீப்பொறி திருமுகம் இல்லை, ரத்த திருமுகம் அப்படின்னுவார். அந்த மாதிரி இந்த திரைப்படத்துக்கு சக்தி திருமகன் பேர் வச்சதுடைய வெத்து திருமகன் வச்சுக்கலாம் பேர். அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.